அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு ஏரியில நல்ல ஒரு கனமான மீனை பிடிச்சிட்டு வந்து ஸ்லைஸ் பண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வறுத்துன்னு இருக்க மாதிரி தெரியுதுல்ல. இது வந்து பியூரா வெஜ் ஃபிஷ் ஃப்ரை. இப்போ நிறைய மார்க்கெட்டில் இது மாதிரி வெஜ் ஃபிஷ் ஃப்ரைக்கு நிறைய மிக்ஸ் கிடைக்குது. அதெல்லாம் வந்து நிறைய கெமிக்கல் போட்டு ப்ரிசர்வேட்டிவ்லாம் போட்டு அந்த டேஸ்ட்டு கிட்டத்தட்ட எடுத்துன்னு வரா மாதிரியே தான் இருக்கும். ஆனால் உடம்புக்கு ரொம்ப அன்ஹெல்த்தி அது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற வெஜ் காய்கறிகளை வச்சே ஒரு அருமையான பேஸ்ட் ரெடி பண்ணி சூப்பராக வெஜ் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படின்னா நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கமாக ஒரு ஃபெஸ்டிவல் சீசனில் என்ன வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்னா இது மாதிரி வெஜ் ஃபிஷ் ஃப்ரை வெஜிடபிள்ஸை வச்சே நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். எல்லாரும் ரொம்ப பாராட்டுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒரே ஒரு வாழைக்காய், 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு 5 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி வேக வச்சுடுங்க. ஒரு 150 கிராம் சோயா சங்க் எடுத்துங்க. நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் அதை அப்படியே ஊற வச்சுடுங்க. சோயா சங்க் நல்ல கம்பெனி ஐட்டம் சோயா சங்க் வாங்கினீங்கன்னா இந்த வெஜ் ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு 2 தடவை பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சி அப்படியே மிக்சி ஜாரில் போட்டுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு பட்டை, 3 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி போட்டுங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, அப்புறம் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. தண்ணி கொஞ்சம் கூட விடக்கூடாது. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், 5 விசிலுக்கு வேக வச்சுருக்கோம். நல்லா வெந்துடுச்சு. வாழைக்காய் தோல், உருளைக்கிழங்கு தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துட்டு நல்லா மேஷர் வச்சு இது மாதிரி கையிலேயே மேஷ் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு கூட நல்லா பேஸ்ட் மாதிரி கனமாக அந்த மாவை அரைச்சிக்கலாம். இது மாதிரி மேஷ் பண்ணதை ஒரு பவுலில் இது மாதிரி போட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி உருளைக்கிழங்கு, வாழைக்காய் மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வதக்குற மாதிரி வதக்கிங்க. இது ஒரு 5 நிமிஷம் வதக்கலாம். நீங்கள் நல்லா எண்ணெயும் இந்த உருளைக்கிழங்கு வாழைக்காவோட மாவும் சேர்ந்து நல்லா பாண்ட் ஆகணும். ஸோ நல்லா இது மாதிரி வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல சோயா சங்க்கு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அதை இதோட சேர்த்துங்க. இதை 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுவும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். இது மிக்ஸ் பண்ணுறது தான் வேலை. டோட்டலாக ஒரு 20 நிமிஷம் ஆகும் இந்த சைவ மீன் பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மைதா மாவு இதோட சேர்த்துங்க. சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த டைமில் வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது வந்து நல்லா அந்த எண்ணெயில் அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லா சூப்பராக மாவு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இது மாதிரி பூரி திரட்டுறது இல்லைன்னா ஒரு பிளேட்டில் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாவை சுட சுட போட்டுட்டு கையை வந்து தண்ணியில் பச்சை தண்ணியில் நல்லா இது பண்ணிவிட்டு மீடியம் சூடு இருக்கும்போது நல்லா வந்து அழுத்தி 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 பிசையணும். அதாவது மாவு ஒன்றோட ஒன்று நல்லா பிணைஞ்சி ஒரு திக்கு மாவாக வரும். கெட்டி பதத்துக்கு இருக்கணும் மாவு. நல்லா ஒன்றோட ஒன்று இதில் நம்ம வெங்காயம் போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், மைதா மாவு, வாழைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்றோட ஒன்று பிணைஞ்சி சூப்பராக ஒரு மாவு இது மாதிரி வந்துடும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம மீன் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். மீன் ஸ்லைஸ் மாதிரி ரவுண்டாக எடுத்துகிட்டு நல்லா பட்டாகிங்க. அப்புறம் ஓவல் ஷேப்பில் இருக்கணும். ஓவல் ஷேப்பில் இருந்தால் தான் மீன் மாதிரி தெரியும். அதாவது ஒரு சைடு கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு சைடு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அப்புறம் பெருசாக இருக்கிற பக்கம் நம்ம ஹோல்ஸ் ரெடி பண்ணணும். இது மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே மீன் பீஸ் மாதிரியே இருக்கும்.
இது மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணிங்க. மாவு நீங்கள் கரெக்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுங்க. பாதி எலுமிச்சம்பழம் புழிஞ்சுங்க. நீங்கள் புளி வேணும்னா கூட பிழிஞ்சிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கரெக்டான பதத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தவாவை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கிற நம்ம சைவ மீனை எடுத்து இந்த மசாலாவில் அப்படியே முக்கி நல்லா எடுத்து அப்படியே எடுத்து நீங்கள் தவாவில் போடலாம். இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லா மீனையும் எடுத்து தவாவில் போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. ரொம்ப ஜாஸ்தியாக வேணாம், ரொம்ப கம்மியாக வேணாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அந்த மீனை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சைவ மீனை அதை அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து ஓரளவுக்கு செவந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் லேசாக எண்ணெய் அப்ளை பண்ணிங்க. பாருங்க, பார்க்கறதுக்கு அப்படியே மீன் அப்படியே ஏரியிலேருந்து பிடிச்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து கொடுக்குற மாதிரியே இருக்கு பார்த்தீங்களா? இப்போ தேவையான அளவு திருப்பியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த பக்கமும் இதே மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும், நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் வருங்க. மேலே கொஞ்சம் கருவேப்பிலை மேலே நல்லா தூவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் திருப்பி போட்டு 2 தடவை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு அருமையான வெஜ்ஜி ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுங்க. இது சாப்பிட்றதுக்கு அப்படியே மீன் மாதிரியே இருக்குமா அப்படின்னா டேஸ்ட்டுக்கு அது மாதிரி இருக்காது கண்டிப்பாக. அதுக்கு நிறைய நம்ம ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல்லாம் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒரு பாதி அளவுக்கு டேஸ்ட் வந்துடும். நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளே ரொம்ப அற்புதமாக சாப்பாடுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த சைவ ஃபிஷ் ஃப்ரை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை ஒன்று போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.